சந்தானத்தோட இப்போ சந்தானம் பேசாம காமெடியானாவே வந்துடலாம். இதெல்லாம் பார்க்குறப்ப ஏன் ஒரு ஹீரோ ஆனார்ன்ற கேள்வி தான் வருது. ஸோ ஃபேமிலியாக வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். விண்டேஜ் விஷாலை பார்க்கும்போது நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வருதோ அதே மாதிரி விண்டேஜ் அஞ்சலி, விண்டேஜ் வரலட்சுமி, இன்னொரு சர்ப்ரைஸ் கேமியோ வேறு ஒருத்தங்க லாஸ்ட்டில் வராங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போதும் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. சந்தானத்தை ரொம்ப வருஷம் வச்சு பார்க்கறதுனால, காமெடியாக பார்க்கறதுனால படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. விஷாலும் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. வரும்போது இந்த கலகலப்பு இந்த படத்தெல்லாம் பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன். அது அந்த கலகலப்பு அளவுக்கு வந்து நல்லா ஃபன்னாக நல்லா கொஞ்சம் நல்லா ஜாலியாக போகுது. ஃப்ரெண்ட்ஸோட தான் ஜாலியாக இருக்கும். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அஞ்சலி வரலட்சுமி கிளைமேக்ஸில் கூட இன்னொரு ஹீரோயின் கூட இது பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். என்னச்சோ கிளாமர் சுந்தர்சி படத்தில் இல்லாமல் இருக்குமா? சுந்தர்சி படத்தில் எல்லாமே கிளாமர் எல்லாமே இருக்குச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம் ஜி. ஃபேமிலியாக பார்க்கலாம். யார் மனோபல போர்ஷன் தான் ஹைலைட்டே. ஒரு 10 நிமிஷத்துக்கு மனோபல போர்ஷன் தான் ஹைலைட்டாக இருக்கும். நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு. பார்க்கலாம் ஜி. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபன்னாக இருக்கு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். என்ன ப்ரோ எதிர்பார்த்தாங்க வரும்போது எப்படி இருந்தது? லைக் சந்தானத்துக்காக வந்தது. ஸோ அப்படி காமெடியில் எப்படி இருந்துச்சு? காமெடி ட்ராக் மட்டும் தான் லைக் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. எதுவும் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல ப்ரோ. நல்லா தான் இருக்கு. காமெடிலாம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. சந்தானம் தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவனுங்களை கேளுங்க ப்ரோ. நல்லா இருந்தாங்க ப்ரோ. அவனுங்களை கேளுங்க ப்ரோ. கங்குவாவோட நல்லா இருக்கு. இல்லைண்ணா சந்தான காமெடி நல்லா இருந்துச்சுண்ணா. அப்புறம் மனோபலா காமெடி ஒரு மனோபலா செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்குண்ணா. காமெடி எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் லேக் இல்லாம கரெக்டா தான் போகுது. அப்போதைக்கு படம் நல்லா தான் இருக்கு. அப்போ வந்த இதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் எல்லாரும் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்கு படம். டான்ஸு என்னன்னா அந்த பாட்டுக்கு என்னன்னா குறை நல்லா தானே இருக்கு படம். வேற ஒன்றும் இல்லைண்ணா. படம் நல்லா தானே இருக்குது. ஒரு ஓஜி சுந்தர்சி படம், கேடிவி படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா தான். பழைய சந்தானம், பழைய விஜய் ஆண்டனி எல்லா கம்பும் நல்லா இருக்குது. ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பொங்கல் படம் மாதிரி. காமெடி சந்தானம் தானே. ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. விஷால், சந்தானம், மனோபலா அவருக்கெல்லாம் செம்ம ட்ரிபியூட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு 20 நிமிஷம் நல்லா ஜாலியாக போச்சு. படம் பார்க்கலாம் நான் கண்டிப்பாக பார்க்கலாம். அது சும்மா டோமர் மாதிரி தான் இருக்காங்க. பழைய படம்லாம். ஸோ டிப்பிக்கல் ஹீரோயின் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. காமெடி சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்கிற காமெடிக்கெலாம் நம்ம ஓஜி சுந்தர்சினா தான் ப்ரூவ் பண்ணிட்டார். கண்டிப்பாக பார்க்கலாம். அதுதான் சொல்கிறேன். சந்தானத்தோட இப்போ சந்தானம் பேசாமல் காமெடியானாவே வந்துடலாம். இதெல்லாம் பார்க்குறப்ப ஏன் ஒரு ஹீரோ ஆனார்ன்ற கேள்வி தான் வருது. ஸோ ஃபேமிலியாக வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ். ஆடியன்ஸ் நிறைய சீனில் என்ஜாய் பண்ணாங்க. எப்படி பழைய படம்னால கொஞ்சம் அவுடேட்டட் சீன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. பட் ஸ்டில் இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு பழைய படம் நம்ம அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா கண்டிப்பாக படம் எல்லாருக்கும் பிடிக்கும். இல்லை காமெடி தான் எதிர்பார்த்து வந்தோம். விஷால் சாரையும் பார்க்கணும். சேம் டைம் சந்தானம் காமெடி ரெண்டுமே பக்காவாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், விஷால் சாரை பழைய மூவியில் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட வச்சு அவரெல்லாம் ட்ரால் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தை பார்த்தா அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி நடிச்சிருக்காரு விஷால். சூப்பராக இருந்துச்சு படம். எல்லாருமே பார்க்கலாம். சந்தானம் மனோபலா 2 பேரும் பிரித்துட்டாங்க. ஒரு சீன்லாம் மனோபலா அவரெல்லாம் மிஸ் பண்ணுறோம் நம்ம. அந்த மாதிரி அவ்வளோ காமெடியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். அதான் மைண்ட் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த படம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு வந்தால் நல்லா இருக்கும் படம். சாட்டிஸ்ஃபேக்ஷன். நல்லா இருந்துச்சு. ஆரியா வருவார். அதுவும் நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. நான் வரும்போது என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, ஒரு கேடிவியில் சின்ன வயசில் சுந்தர்சி படம் பார்த்துருப்போம்ல, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேட்டரில் ஃப்ரெஷ்ஷான ஒரு சப்ஜெக்டில் பார்க்கலான்னு நினச்சிருந்தோம். அது வந்து கிடச்சிது உண்மையிலே. வீட்டில் சும்மா அப்படியே சாப்பிட்டுட்டே கேடிவியில் ஒரு படம் பார்ப்போம்ல, அந்த ஒரு எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சந்தானம் வந்து பழைய சந்தானம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா சிரிக்கலாம் படத்தில். அந்தளவுக்கு ஸ்கோப்பு. ப்ரோ மனோபாலா வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு 15 நிமிஷம் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வருது. அதை வந்து நீங்கள் அந்த லாஜிக்லாம் மறந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கலகலப்பில் வந்து எப்படி அந்த கார் சேஸ் சீனுக்கெலாம் சிரிச்சோமோ அதே மாதிரி இதுக்கும் சிரிக்கலாம். அந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறப்போ நல்லா இருந்துச்சு ப்ரோ. விண்டேஜ் விஷாலை பார்க்கும்போது நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வருதோ அதே மாதிரி விண்டேஜ் அஞ்சலி, விண்டேஜ் வரலட்சுமி, இன்னொரு சர்ப்ரைஸ் கேமியோ வேறு ஒருத்தங்க லாஸ்ட்டில் வராங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போதும் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. டியரில் ஒரு பாட்டு வச்சு எல்லாரையும் எக்ஸ்பெக்டேஷன் ஹைப் ஏற்றி கூப்பிட்டு வந்துட்டார். அந்த ஒரு பாட்டு படத்தில் மொமெண்ட்டாக நல்லா இருந்தது. மற்ற பாட்டுலாம் ஆவரேஜ் தான் ப்ரோ.
நல்லா தான் இருந்தது படம், சூப்பராக இருந்தது. பழைய விஷால் பார்க்கும்போது நல்ல சூப்பராக இருந்தது. விஷால் எனர்ஜெட்டிக்காக பார்க்கும்போது நல்லா இருந்தது. மனோபாலா வர சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. சந்தானமோட டைலாக்ஸும் ரொம்ப, அந்த பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. நல்லா தான் இருந்தது. ஃபைட் சீன்ஸு எல்லாமே நல்லா இருந்தது. விஷால் வர சீன்ஸ் எல்லாம் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃப்ரெண்ட்ஸோட வர சீக்வன்ஸ் எனக்கு போர் அடிக்காமல் படம் நல்லா தான் போச்சு. நல்லா தான் இருந்தது. சாட்டிஸ்ஃபைட் சார். மூவி சூப்பராக இருந்தது ப்ரோ. நான் வந்ததே சாண்டா பார்க்குறதுக்காக தான். ஓஜி சந்தானம் எல்லா ஒன்லைனும் செம்ம கிளாப்ஸு ப்ரோ. நான் ரொம்ப நாளாக ஆச்சு இந்த மாதிரி மூவிலாம் பார்த்து. சந்தானம் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு, ஏன் பண்ணுறாருன்னு தெரில. ஒரு மறுபடியும் காமெடியே பண்ணலாம். எல்லா ஒன்லைனும் செம்ம கிளாப்ஸு ப்ரோ. கடைசியில் ஒரு கேமியோ இருக்குது நடுவில் வந்தது, அதுவும் சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டு மனோபாலா அந்த சீன்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. கிளைமேக்ஸில் செம்ம ஃபனியாக போச்சு ப்ரோ. விஷால் சந்தானம் மனோபாலா காம்போ எப்படி இருந்தது ப்ரோ? சூப்பர் ப்ரோ. விஷால் இப்போது இன்டர்வியூலலாம் ஏதோ கை நடுங்கிட்டுலாம் பார்த்தேன் ப்ரோ. ஆனால் 13 வருஷத்துக்கு முன்னாடி 8 பேக்ஸ்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அஞ்சலி மேம்க்கு நல்ல கம்பேக் ப்ரோ. இந்த கேம் சேஞ்சரும் பார்த்தேன், கேம் சேஞ்சர் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. அவங்க இதுக்கப்புறம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள பற்றி. வரலட்சுமிலாம் ப்ரோ இப்போது ஏதோ மாதிரி வயசாகி அப்படி இருக்காங்க, ஆனால் அப்போலாம் சூப்பராக இருந்திருக்காங்க ப்ரோ. ஜாலியாக இருக்கிறதா வந்தோம். ஃபுல்லாக ஜாலியாகவே இருந்துச்சு. பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. சந்தானம் மனோபாலா அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. நல்லா தான். இல்லை சும்மா ஃபன்னாக தான் பார்க்க வந்தோம். நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக தான் இருந்துச்சு படம். நல்லா தான் இருந்துச்சு படம். நல்லா தான் இருந்துச்சு. சந்தானம் காமெடி நல்லா இருந்துச்சு. மனோபாலம் தான். யாரோட சந்தானமோட காமெடி தான். அவ்வளோவா இது இல்லை ப்ரோ. வேற சந்தானமோட இது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அவங்க எப்பவுமே மாஸ் தான் ப்ரோ. இந்த படத்தில் நல்லா இருந்தாங்க. மெயினாக அவங்களுக்காக படம் பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபை ஆச்சு ப்ரோ. விண்டேஜ் விஷால் விட விண்டேஜ் சந்தானம் அண்ட் விண்டேஜ் சுந்தர்சி காமெடிஸ் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு நல்லா இருந்துச்சு. ஒரு ஓகே தான். விஜய் மியூசிக் ஆவரேஜாக இருந்துச்சு. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். பொங்கல் ஃபேமிலிக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா ஃபேன்ஸ் எல்லாம் நல்லா கைதட்டி கிளாப் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வரல. எப்படியும் சந்தானம் பழைய சந்தானம் பார்க்கலாம். ஃபன் இருக்கும், கொஞ்சம் காமெடியாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. சரி அதான் இன்னைக்கு வந்தோம். நல்லா இருந்தது. ஃபுல்லாகவே நல்லா அப்படியே தான் இருக்குது. அப்படியே ஆம்பளை இது நல்லா இருக்குது. மனோபாலா தான் அல்டிமேட்டு. 10 இயர்ஸ் பேக் போன மாதிரி இருந்தது. கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கலாம். சுந்தர்சி படத்தில் வர மாதிரி தான். அஞ்சலி ரொம்ப நாள் ஆச்சு ஸ்க்ரீனில் பார்த்து. நான் அவங்களோட மூவிஸ் ரீசன்ஸ் பார்க்கல, ஆனால் இப்போ பார்க்கும்போது இது நல்லா இருந்தது. 2.5 hours போகிறதே தெரியாது. நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஜாலியாக கலக்கலாம்.